நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களால் தான் பூவுலகில் அத்தனையும் இயங்கி வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மத்தியஸ்வரர் ஆலயம் தென்காசி அருகே வாசுதேவநல்லூர் செல்லும் வழியில் தாருகாபுரத்தில் அமைந்திருக்கிறது. இது ஒரு நீர்ஸ்தலம். நீர் தன்னை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளும், அதுபோலவே சுற்றி இருப்பவர்களையும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளும். எந்த பிரச்சனையையும் சுமூகமாக முடித்துக் கொடுக்கும் பெருமான் தான் மத்தியஸ்வரர். சங்கரன் கோவில் கோமதி அம்பாள் சமேத்த சங்கரலிங்க சுவாமி ஆலயம் மண் தலமாகவும், கரிவலம் வந்தநல்லூர் பால்வண்ணநாதர் கோவில் நெருப்பு தலமாகவும், தென்மலை திருப்பூரநாதர் ஆலயம் காற்று தலமாகவும், தேவதானம் நெச்சாடை தவிர்த்த சிவனார் ஆலயம் ஆகாயத்தலமாகவும் இருக்கிறது. பஞ்சபூத தலங்களில் மத்தியில் இந்த பெருமான் இருப்பதால் மத்தியஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். ஒரு நாள் நாட்டை ஆண்டு வந்த சேரச் சோழ பாண்டிய மன்னர்களுக்கிடையில் எல்லை பிரச்சனை வந்தது. பிரச்சனை கைமீறி செல்லவே அகத்திய முனிவரிடம் ஆலோசனை கேட்க சென்றார்கள். நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மன்னர்களுக்கே பிரச்சனை வந்துவிட்டது, இதை நாம் கையாளுவது அவ்வளவு நல்லதல்ல என்று நினைத்த அகத்திய முனிவர் தாருக்காவனத்தில் நாதகிரி முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார், அவரிடம் சென்றால் உங்களுக்கு தீர்வு கிட்டும் என்று சொல்லி அனுப்பினார். தாருகன் தேவர்களை தொந்தரவு செய்தான். நாரதர் சிவபெருமானிடம் சென்று மன்றாடினார். அவரும் காளி தேவியை அனுப்பி தாருகனை அழித்து தேவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். அவன் ஆண்ட வனம்தான் தாருகாவனம். பின்னாட்களில் ஆயிரக்கணக்கான முனிவர்கள் அந்த வனத்தில் தவம் புரிந்து தங்கள் வாழ்நாட்களை கழித்திருக்கிறார்கள். தாருகாவனம் இருந்ததால் இந்த இடத்தை தாருகாபுரம் என்று அழைக்கத் தொடங்கினார்கள். சிவபெருமான் தான் நாதகிரி முனிவராக அங்கு அமர்ந்திருந்தார். மூவரும் மன்னர்கள். அவர்கள் சஞ்சலம் இல்லாமல் இருந்தால்தான் மக்கள் நலமாக இருப்பார்கள் என்பதால் இதை லகுவாக கையாட ஒரு யுக்தியை வைத்திருந்தார் சிவபெருமான். மூவரும் வந்து தங்கள் பிரச்சனைகளை சொன்னார்கள். ஆறு இருக்கும் எல்லை வரை உனக்கு, குடம் இருக்கும் எல்லை வரை உனக்கு, ஏரி இருக்கும் எல்லை வரை உனக்கு என்று மூவருக்கும் சமமாக பிரித்து கொடுத்தார் பெருமான். மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்பினார்கள். இப்படி சொத்து பிரச்சனையை நடுவராக இருந்து தீர்த்து வைத்த பெருமானுக்கு மத்தியஸ்தநாதர் என்ற திருநாமமும் உண்டு. திரும்பிச் செல்லும் போது குடத்தங்கரையில் சுயம்புலிங்கமாக பெருமான் காட்சி கொடுத்தார். அதே இடத்தில் மன்னன் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினான். சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான ஆலயம். மனமுறிவை நீக்கி ஒற்றுமையை அதிகரிக்கும் ஈஸ்வரன். ஆதலால் இவருக்கு பிணக்கறுத்த பெருமான் என்ற திருநாமமும் உண்டு. அசையும் சொத்து அசையா சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த பெருமானிடம் சென்று மன்றாட உங்கள் குறைகளை அவர் தீர்த்து வைப்பார். நன்றி.